நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறைவாக்குகளை குறித்து ஆழமாய் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எது நமக்கு உகந்த வாழ்வு என்பதை சுட்டி காட்டுபவராக, மற்றவர்களை குறை சொல்லுகின்ற பழக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு நிறைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களினமாக வாழ அன்புடன் அழைக்கின்றார். நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவள், என்னை சுற்றி இருப்பவர்கள் அத்துணை பேரும் தீட்டானவர்கள், தீமைக்கு உள்ளானவர்கள் என்ற பார்வை நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று அழகாய் உரைக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் எல்லோருமே இன்றைய நாட்களில் அவர் இப்படி இருக்கிறார், இவர் அப்படி இருக்கிறார் என்று சொல்வதிலே நமது வாழ்க்கையினுடைய எல்லா நாட்களையும் கழித்து விடுகின்றோம். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியினால் நமது மனம் அமைதி அடைகிறது, ஆறுதல் பெறுகிறது, மாற்றம் காண்கிறது, மகிழ்ச்சி கொள்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் மிக தெளிவாய் எடுத்துரைக்கிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம். நாம் நமது வாழ்க்கையில் செல்ல வேண்டிய பயணங்கள் நிறைய இருக்கின்றன, பார்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன, பரிசோதித்து பார்க்க வேண்டிய தலங்கள் நிறைய இருக்கின்றன. இவற்றில் முழுமையாக பங்கெடுத்து இறையருளை மென்மேலுமாய் பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளில் இத்திருப்பலியிலே கல்லறைகளை பராமரிக்கின்ற, கல்லறைகளில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நீ கற்றுத் தருவதையும் மக்கள் அன்பு செய்ய நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில்
எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 6-10 மற்றும் 16-18 வரை. அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி இராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதி அருளும் ஆண்டவர்தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம், இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 128. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர்.
பிதாவின் வார்த்தையை கடைபோரில் போரிடும் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 23 இறை வார்த்தைகள் 27 தொடங்கி 32 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடைத்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினரின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அடுத்தவர்களை குறை சொல்ல நாம் யார்? நான் ஒழுங்காக இல்லாமல் பிறரை நீ ஒழுங்காக இல்லை என்று சொல்வதால் என்ன நியாயம்? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வு என்பது முழுமையான இறையருளின் மையம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கடவுள் வாழ்வை வாழ்வதற்கென்று கொடுத்திருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று இந்த மக்களிடம் முழுவதுமாக வாழ்வை தேட வேண்டும், தன் வாழ்வை முழுமையாக வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். தொடக்க நூலிலே 1ஆம் அதிகாரம் 26, 27 நாம் பார்ப்பது போல கடவுள் மானிடரை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று அவர் படைக்கின்றார். பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று அவர் கட்டளையிடுகின்றார். நம் தொடக்க பெற்றோரான ஆதாம் ஏவாளினுடைய அந்த முழுமையான பாவ வாழ்வினால், கீழ்ப்படியாமையால் அவர்கள் பிறப்பு நிலை பாவத்தை பெற்றுவிடுத்தவ முதல் பெற்றோராக இருக்கிறார்கள். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவை, தொடக்க பெற்றோருடைய அந்த பிறப்பு நிலை பாவம் என்பது ஒவ்வொரு குழந்தையையும் பின்தொடர்கிறது, அது துருமுழுக்கின் வழியாக நீக்கப்படுகிறது என்பதுதான் நமது கத்தோலிக்க துரு அவையினுடைய நம்பிக்கை. ஆக பிறப்பு நிலை பாவத்தோடு வருகிற குழந்தை அந்த பிறப்பு நிலை பாவங்கள் நீக்கப்பட்டு முழுமையான இறையருளின் மகனாக மகளாக கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அதற்கு அடுத்ததாக வருகிற பழைய மொழிபெயர்ப்பிலை பார்க்கிறோம், அற்ப பாவம் சாவான பாவம் என்று சொல்லி. ஆக பாவ சேற்றுக்குள்ளே மனிதன் விழ ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு முறை அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த பாவ கரைகளோடு வாழுகிற மக்களினமாக மாற்றப்படுகிறது.
நோவா நேர்மையாளராயிருந்தார், நோவா கடவுளோடு நடந்தார் என்று நாம் பெருமையோடு பேசுகிறோம். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் இருந்தார், நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் திகழ்ந்தார். ஆபிரகாம் கடவுளை முழுமையாய் நம்பினார், அவர் நம்பிக்கையின் தந்தையாய் இருக்கிறார் என்று அவரை கொண்டாடுகின்றோம். தொடக்க நூலிலே 39ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்கி 45 வரை யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கிறோம். என் முதலாளி, அதாவது என்னுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் கண்காணித்து கொள்ள என் தலைவர் என்னை பணியமைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே யோசேப்பு நேர்மையாளராக, உண்மையுள்ளவராக, யோசேப்பு கடவுளுக்கு பயந்தவராக தனது வாழ்வை அர்ப்பணிக்கிறார். இப்படி விவிலியத்திலே பல்வேறு மாந்தர்களை பற்றி நாம் பார்க்கிறோம், பெருமையோடு பேசுகிறோம், அவர்களை முன்மாதிரியாக வைக்கிறோம் என்றால் அவர்களுடைய வாழ்வெல்லாம் கடவுளுக்கு ஏற்றவையாக இருந்தன. இன்று என்னுடைய உங்களுடைய வாழ்வு என்பது கடவுளுக்கு ஏற்றவா இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் அது கிடையாது. அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். மனித பலவீனங்களால், மனித பாவங்களால், மனித உலகில் சூழ்நிலைகளால் நாம் எல்லாரும் தவறுகிறோம், தடுமாறி விழுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் கடவுளுக்கு எதிரான பார்வைகளோடு வாழுகிற பொழுதெல்லாம் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவர் முழுமையாக எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடியவராக என்றுமே இருக்காமல் இருப்பதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான், நாம் மனமாறி வாழ வேண்டும் என்பதற்காக. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தையும் இரண்டாம் வாசகத்தையும் நாம் சிந்திக்கிற பொழுது பிரியமானவர்களை, மிகச்சிறந்த ஒரு புரிதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வெளிவேடக்காரரை, மறைநூல் அறிஞரை, சதுசேயரை, ஐயோ உங்களுக்கு கேடு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக, அன்புக்குரியவர்களை, இதை தவறாக வாட்ஸ்அப் வழியாகவும் மற்ற இணையதள வழியாகவும் இன்று பயன்படுத்துகிற கூட்டங்கள் நிறைய இருக்கின்றன. ஆக அவர்களே அழுக்கு நிறைந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் நம்மை அழுக்கு நிறைந்தவர்களாக இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவார்கள். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் அதை மிக தெளிவாக நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக அல்லது நல்லவர்களாக வாழுகிறோம் என்பதை சிந்தித்துவிட்டு அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு உங்கள் கை நீளட்டும் என்பதுதான் இயேசுவின் இன்றைய போதனை. நீயே ஒழுங்கில்ல, நீ மற்றவங்களை பற்றி பேச வந்துட்டியா என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய இன்றைய பார்வையாக இருக்கின்றது. ஏனென்றால் பிரியமானவர்களே, இந்த உலகம் குறைகளோடு இருக்கிறது, குற்றங்களோடு இருக்கிறது. இந்த குறைகளோடு வாழுகிற மனிதனுக்கு ஒரு நிறைவான வாழ்வை கடவுள் கொடுக்கிறார் என்றால் அதை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய நாம் அந்த நிம்மதியான வாழ்வில் எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லாத, மனநிறைவும் இல்லாத, மன நிம்மதியும் காணாத ஒரு மகத்துவத்தை இழந்து விட்டோமோ என்பதுதான் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கின்றது. எனவே புரிந்து கொள்வோமே, இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்பது யார்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்பது மனிதர்களை குறிப்பதாக விவிலியம் என்பது பறைசாற்றவில்லை, மாறாக அது கல்லறைகளை தான் பறைசாற்றுகிறது. ஆனால் இன்று பாருங்கள், பல்வேறு விதங்களில் அதை எடுத்து ஆழ்ந்து அடுத்தவரை கூனி குறுக வைத்து அடுத்தவருடைய மனநிலையை கெடுத்து அவர்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து எல்லா வகையான செயல்களையும் செய்கிற கூட்டம் என்பது ஒரு நாள் அழிந்து போகும். பிரியமானவர்களே, நாம் மற்றவருக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களினாலும் நிச்சயம் அழிவை சந்திப்போம் என்பதில் எந்த விதமான ஒரு சின்ன அளவு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் நீ நல்லவனாக இருந்துவிட்டு அடுத்தவரை குறை சொல். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே, நீ செய்வது எல்லாமே அயோக்கியத்தனம், ஆனால் அவர் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் நீ எந்த அளவு உன் வாழ்வை வைத்து அவரை தீர்ப்பிடுகின்றாய்? இயேசு அதைத்தான் இன்றைய நாளில் கற்றுக் கொடுக்கிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்பது அங்கு இருக்கிற கல்லறைகளுக்கு அடிக்கப்பட்ட வெள்ளை நிறமான அந்த கலர், அவ்வளவுதான். ஏனென்றால் பாஸ்கா காலத்தில் அல்லது பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு எருசலேமை நோக்கி செல்லுகிற மக்கள் எல்லாரும் பல கிராமங்களை கடந்து வர வேண்டிய சூழல் இருக்கும். அப்பொழுது அங்கு இருக்கிற கல்லறைகளை தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் தொட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது தீட்டு. அவர்களால் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று என்ன செய்ய முடியாது? வழிபாடு நிகழ்த்த முடியாது. இதுதான் உண்மையான ஒரு போதனை. ஆக இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்பது
அங்கு அவர்கள் பார்த்த உடனே இது கல்லறை, எனவே நாம் ஒதுங்கி செல்ல வேண்டும் என்பது போன்ற சிந்தனை தெளிவுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்பது என்ன? தூய்மை இல்லாத தன்மையின் நிலை, அழுக்கின் நிலை, முழுமையான அந்த நாற்றத்தினுடைய நிலை என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதெல்லாம் எண்ணிக்கை புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இதை குறித்த பார்வை பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவருமே கல்லறையை தொட்டால் அது தீட்டு என்ற அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டதால் அவர்கள் ஏதோ தெரியாத விதத்தில் கூட தொட்டுவிடக்கூடாது என்பதற்காக அங்கே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதை கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொன்னால் அந்த கல்லறைகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். ஆக எந்த ஒரு மனிதரையும் குறித்து ஒரு ஆழமான இறை சிந்தனை இல்லாத தன்மைக்குள்ள நாம் கடந்து செல்லக்கூடாது. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் செய்வதில்லை. பரிசேயரும் சதுசேயரும் அரைநூல் அறிஞர்களோ நீங்கள் மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களுக்கு போதனை வழங்குவதற்காக, திருச்சட்டங்களை எடுத்துரைப்பதற்காக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் அந்த மக்களை உங்கள் சுயநலத்திற்காக அடக்கி ஆள்வதை குறித்து ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எல்லா பரிசேயரையும் அவர் சொல்லவில்லையே, எல்லா தலைமை குருக்களையும் ஆண்டவர் இயேசு சொல்லவில்லையே. மாறாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை என்னவென்றால், நீயும் நானும் குறையோடு இருக்கிற பொழுது பிறர் குறையை சொல்லாமல் இருப்பதே நல்லது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவருமே அடுத்தவருடைய குறைகளை வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறோம், நம்முடைய குறைகளை அடக்கி வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அடுத்தவர்களுடைய குறைகளை எல்லாரும் தெரியும் வண்ணம் இணையதளத்தில் பரப்ப வேண்டும் என்று ஐயோ பதட்டத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறோம், பரபரப்பாய் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உன் குடும்பத்தினுடைய நிலை, நீ வாழுகிற சூழல், நீ ஏமாற்றுகிற பண்பு, இதை இன்னொருவர் வெளியிட்டால் உன்னுடைய நிலைமை என்னாகும்? இப்படியாக யாரும் சிந்திப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே அடுத்தவருடைய குறைகளை எண்ணி பார்த்து பார்த்து அவர்களை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க வேண்டும், அவர்களை எல்லார் முன்னால் அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமே. ஆனால் அதை செய்கிற நீ எந்த அளவு உண்மையாயிருக்கிறாய், நேர்மையாயிருக்கிறாய், நல்லவனாயிருக்கிறாய், நல்லது செய்கின்றாய், அல்லது கடவுள் விரும்புகிற வாழ்வு உனக்கு இருக்கிறதா? இல்லையே. நல்லவங்க நல்லவங்களாவே இருப்பாங்கங்க. நல்லவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. யார் என்ன செய்தாலும் அது அவருடையது, அவர் பார்த்து கொள்வார் என்று கடந்து போய் விடுவார். குறைகுடன் தான் கூத்தாடும். ஒன்றும் இல்லாதவன் தான் லபலபலவன்னு பேசிக்கிட்டு இருப்பான். எந்த வேலை வெட்டியும் இல்லாதவன் தான் அடுத்தவன் வேலையை கெடுத்துக்கிட்டு இருப்பான். எந்த செயலும் செய்ய மனம் இல்லாதவன் தான் அடுத்தவனை பற்றி புரணி பேசுகிறதும், வீடு வீடாக உட்காந்து புரணி பேசுகிறதும், தெரு தெருவா நின்று புரணி பேசுகிறதும், டீ கடையில் நின்று தேவையில்லாததை பேசுகிறதும், இப்படி எல்லாவற்றையும் பேசக்கூடிய மக்கள் கூட்டம் இன்று இருக்கிறது. அதை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான புரிதலை கொடுக்குகின்றார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு நல்லது செய்தார். திருத்தூதர் பணிகள் நூல் 10ஆம் அதிகாரம் 38வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம், சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் என்று. ஆக நன்மை செய்த இயேசுவுக்கே சிலுவை சாவு. எனவேதான் யூதாஸ் 30 வெள்ளி காசுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பின்பு அந்த வெள்ளி காசுகளை திருப்பி கொடுத்து இயேசுவை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழி பாவம். ஆக கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்றைய நாளில் காட்டி கொடுத்ததற்காக அவன் மனம் நொந்து அழுதானா என்று பார்த்தால் இல்லை. இரத்த நிலம் என்று இன்று வரை அது பேசப்படுகிறது. நான்கு கொண்டு அவன் செத்தான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் எந்த குற்றம் குறையும் பாவ பலவீனமும் இல்லாத ஒரு மனிதராக இருந்த பொழுதும் கூட அவரை காட்டி கொடுத்த அன்றைய நாளில் அவன் பாவம் செய்தான். எனவேதான் மத்தேயு நற்செய்தியில் 27ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை சொல்லுகிறது, பழி பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன். நம்ம தவக்கால நேரத்திலெல்லாம் பாடுவோம்ல, குறையில்லா மனிதனையே
குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லும் அருகதை நமக்கு உள்ளதா? பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறையில்லா மனிதன். ஆனால் அவரை எல்லாரும் குறை சொன்னார்கள். நாம் இந்த உலகில் வாழுகிறோம், நாம் குறையோடு இருக்கிறோம். ஆனால் இந்த குறையை கடந்து நாம் நிறைவோடு வாழ்வதற்கு தான் இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். எந்த ஒரு மனிதனும் நல்லவன் அல்ல இந்த உலகத்தில். எந்த ஒரு மனிதனும் நேர்மையான அல்ல இந்த உலகத்தில். எந்த ஒரு மனிதனுமே கடவுளுக்கு பயந்து அஞ்சி வாழக்கூடிய மனிதன் அல்ல. ஒவ்வொருவரும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலே மாறுகிறார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலே நல்லவர்கள் போல வாழ்ந்து கொள்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, உங்கள் வீட்டில் ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாருன்னா அதை அப்படியே மூடி மறைச்சிருவீங்க. ஆனால் அடுத்த வீட்டில் செய்யட்டுமே, டமாரம் அடிச்சிருவீங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்தில். ஓ வீட்டில்னா ஒன்று, அடுத்த வீட்டில்னா இன்னொன்னா. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிந்தனைகளையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை விட எந்த ஒரு குறையும் இல்லாத இன்னொரு மனிதனை பார்த்து நீ குறையில்லோன் என்று பேசுகிறோம். காரணம், அவன் முடங்கி போய்விட வேண்டும், அவனை தடுத்து நிறுத்த வேண்டும், அவன் செய்வதை நிப்பாட்ட வேண்டும், அவன் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையும் விமர்சனத்துக்குள்ளாக்க வேண்டும். அப்படி விமர்சனத்துக்குள்ளாக்குகிற பொழுது அவன் நிம்மதி இழந்து நிற்க வேண்டும், அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருக்குமான ஒரு யதார்த்த உணர்வாகவே இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் எவ்வளவு தூரம் காயப்படுவார்கள் என்று யாரும் எதிர்பார்ப்பதில்லை. எவ்வளவு தூரம் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் என்று யாரும் எதிர்பார்ப்பதில்லை. காரணம் என்ன? நான் நல்லவன், காலரை தூக்கிட்டு அலைகிறது, நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு நிற்கிறது, என்னை போல ஒருத்தனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்படின்றது. என்னமோ இவர் தப்பே செய்யாத மாதிரியும், இவர் எந்த ஒரு துரோகமும் செய்யாத மாதிரியும், எந்த விதமான எதிர்மறை சிந்தனைகளும் செய்யாத மாதிரி நாங்களாம் நல்லவர் கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நானா நல்லவங்களா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு அவங்கவுங்க சொல்லிக்கிற வேண்டியதுதான். ஆனால் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக தான் பரிசேயர் சதுசேயர் இருந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தண்டிக்கவில்லை, மாறாக அவர்களை கண்டிக்கின்றார், கடந்து வர சொல்லுகிறார், மாறி வர சொல்லுகிறார், மாற்றங்களை கொண்டு வர சொல்லுகிறார். உங்கள் வாழ்வினுடைய அந்த மாற்றங்களினுடைய பக்கங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்று 3 விதமான சிந்தனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். முதல் சிந்தனை, உங்கள் இதயத்தில் உள்ளதை கழுவ கற்றுக்கொள்ளுங்கள். எரேமியா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயவை கழுவி விடு, இன்னும் எத்தனை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னில் குடிகொண்டிருக்கும் என்று முதலாவதாக ஆண்டவர் இயேசு நமக்குள் சொல்லுகிறார். ஆக இங்கே இருந்தால்தான் வெளியில் வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள நல்லது இருந்தால் 4 பேரை நல்லவனாக தான் பார்ப்பேன். உள்ளுக்குள்ள தீமையும் புரட்டும் ஏமாற்றுத்தனமும் களவாணித்தனமும் இருந்தால் நீ அடுத்தவன் அப்படித்தான் பார்ப்ப. ஆக உள்ளுக்குள் இதயத்தை கழுவாமல் இன்னொருவருடைய இதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, உயர்வான எண்ணங்களோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிலிப்பியர்களுடைய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்லுகிறது, மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்வாக கருதுங்கள். இந்த உயர்வான கருதுதல் இல்லாததால் தான் எனக்கு கீழாக இருக்கான், நான் சொல்கிறது அவன் கேட்கணும், நான் சொல்கிறது தான் சரி, அவன் ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்பது போன்ற உள்ளுணர்வுகள் எல்லாம் வருவதற்கான காரணம் நாம் மற்றவர்களை உயர்வாக என்றுமே கருதுவதில்லை. இது 2வது சிந்தனை. 3ஆவதாக அன்புக்குரியவர்களை, உங்கள் கண்ணில் இருப்பதை முதலில் நீக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 5வது இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகின்றார். என்னவென்றால், கண்ணில் இருக்கிற துரும்புக்கும் கண்ணில் இருக்கிற மரக்கட்டைக்குமான வித்தியாசத்தை இப்படி சொல்லுகிறார். என்ன? முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்துறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்று சொல்லுகின்றார். ஆக பிரியமானவர்களே, இது 3வது சிந்தனை. எனவே நாம் யோசித்து பார்ப்போம், இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நாம் முதலில் மாறுவோம், மற்றவர்களை மாற்றுவதற்கான காலங்களை கடவுளுடைய கையில் கொடுப்போம். நாம் முதலில் திருந்துவோம், மற்றவர்களை திருத்த வேண்டும் என்ற பண்பை கடவுளுடைய கையிலே கொடுப்போம். நாம் நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுவோம். அப்பொழுது இந்த உலகம் தானாய் மாறும்.
இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவரவருடைய வாழ்க்கையினுடைய நெறிகளை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கின்றது இந்த நாளுடைய திருப்பலி. ஏனென்றால் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலக சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அவற்றை கொண்டு குதர்க்கவாதங்களையும் கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டுமையையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகின்றோம். இதுதான் உண்மை. மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், மனித இனங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உருவாக்கலாம், ஆனால் கடவுள் நினைத்ததை கடவுள் சாதித்தே காட்டுவார். எனவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாட்களில் மற்றவரின் தவறுகளை சுட்டி காட்டி மற்றவர்களுடைய தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதை விட்டுவிட்டு நமக்குள் இருக்கிற தவறுகளை நாம் சுட்டி காட்டி அதில் மாற்றம் காணுகிற பொழுது நிச்சயம் நாம் கடவுளின் மக்களாக வாழுகின்றோம். ஏனென்றால் இயேசு தன் வாழ்வில் செய்தது என்ன தெரியுமா? புரிய வைத்தார், புரட்டி போட்டார், புகலிடம் தந்தார், புதுப்பித்தார், புது வாழ்வை உருவாக்கினார். யாரிடத்தில்? குறையோடு இருந்த மனிதர்களை அவர் புரிந்து கொண்டார். அவர்கள் வாழ்வை புரட்டி போட ஆரம்பித்தார். அவர்களுக்கு புகலிடம் தந்தார், அவர்களை புதுப்பித்தார், அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்தார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் குறையாக இருக்கின்ற, குற்றங்களோடு இருக்கிற, பாவங்களோடு இருக்கிற, பலவீனங்களோடு இருக்கிற மனிதர்களை புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் நாம் அவர்கள் வாழ்வை புரட்டி போட ஆசைப்படுவோம். அப்படி புரட்டி போடுகிற பொழுது அவர்களுக்கு நாமே புகலிடமாக அமைகின்றோம். புகலிடம் தருவது மட்டுமல்ல, நாம் அவர்களை புதுப்பிக்க ஆசைப்படுவோம். புதுப்பிப்பதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு புது வாழ்வுக்கான வழிகாட்டும் விண்மீன்களாக நாமும் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார். சிந்திப்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது செக்கரியா இறைவாக்கு நூலில் 8ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம். பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். சிந்திப்போம். சிறப்பாக இத்திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுப்போம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்பது அன்றைய நாளின் அடையாளமாகும், இன்று மனித இனத்தினுடைய அடையாளமாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். மாறுவோம், மாற்றம் காண்போம், மண்ணில் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். அதற்கான அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுந்திரு பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிய திருவிழமானே
உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய உடைகள் எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவிடம் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அதற்கு கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் அது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் ஒன்றுணைந்து மதுமாட்சியை கொண்டாடி மகிழ்ந்து ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் துரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையை, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இருகரம் விரைத்து இறை தந்தை நோக்கி இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தனர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நான் நல்லவனா நான் நல்லவளா என்பதை கடவுள் முன்னால் பரிசோதித்து பார்த்து எந்நாளும் ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கையோடு வருகிற பொழுது நம்மை தேற்றுகின்ற இயேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இணையத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிறைவேற்று அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நல்லதை தேர்ந்தெடுத்து அல்லவையை அகற்றிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
மன்மீதிலே புனித மாதனி வண்டோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதனி விண்ணொளி தாரவே தாயனி தன்னொளி வீசிடும் ஆரணி விண்ணொளி தாரவே தாயனி தன்னொளி வீசிடும் ஆரணி பாவமேதுமில்ல சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயனி மல்லோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதனி மல்லோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதனி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.